தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் தலைவர் பதவியை கைப்பற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தலைவராக தீரன் பொறுப்பேற்றார். 1998ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் தீரன் கட்சியை விட்டு வெளியேறினார். அதற்கு பிறகு ஜி.கே. மணி தலைவராக நீண்ட காலம் பதவியில் இருந்தார். ஆனால் அன்புமணி தலைவராக வேண்டும் என்பதற்காக ஜி.கே. மணி தனது தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்தார். கௌரவ தலைவரானார். கடந்த 3 ஆண்டு காலமாக தலைவர் பதவி வைத்து வந்தார் அன்புமணி. தேர்தலுக்கு முன்பு டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சி 2ஆக உடைந்தது. தான் தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் கூறினார். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என்று அறிவித்தது. தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் படுதோல்வி அடைந்தார். அன்புமணி ராமதாஸ் அணி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒருங்கிணைந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் தான் என்று டாக்டர் ராமதாஸ் தெளிவாக கூறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. மீண்டும் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டார். தலைவர் பதவியை மீண்டும் கைப்பற்றினார் அன்புமணி ராமதாஸ்.